ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர். தமிழ் பேசும் இனிய நெஞ்சங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பியூட்டிஃபுல்லாக ஒரு இயரிங் பண்ணலாம். எப்படின்னாக்கா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி, அஃப்கோர்ஸ் நம்ம ஏர்ட்ரை க்ளே எடுத்துக்கலாம். ஏர்ட்ரை க்ளேவை இந்த மாதிரி வளர்த்தி நம்ம வச்சுக்கலாம். திக்னஸ் 0.5 mm திக்னஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டெம்ப்ளேட் உங்களுக்கு கூகுள் சர்ச்சில் நிறையா கிடைக்கும். இயரிங் டெம்ப்ளேட்டுன்னு அடிச்சிங்கன்னா கிடைக்கும். அதை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம இந்த வளர்த்தி வச்சுருந்த ஏர்ட்ரை க்ளே மேலே வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏர்ட்ரை க்ளே சீக்கிரமாக காஞ்சிடும். அதனால் அதுக்கு முன்னாடியே நமக்கு வேணுங்கிற இடத்துல ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது நான் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுருக்கேன். இந்த பீஸ் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதே மாதிரி அந்த பீஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுருக்கிறேன் நான். இதை இப்போது எதையும் ஒரு க்ளூ எடுத்துக்கோங்க. எந்த க்ளூவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்கூல் க்ளூ இல்லை வேறு ஏதாவது பிவிசி க்ளூ, இந்த மாதிரி க்ளூவாக இருந்தாலும். நான் இந்த மாதிரி டிசைன்டு டிஷ்யூ பேப்பர் சூஸ் பண்ணியிருக்கேன். மார்க்கெட்டில் நிறைய டிசைன்ஸில் உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் கிடைக்கிது. இப்போ இதில் இந்த ஃப்ளவர், பிங்க் ஃப்ளவர் தனியாகவும் எல்லோ ஃப்ளவர் தனியாகவும் நான் கட் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 தாள் இருக்கும். டிஷ்யூ பேப்பர் 2 தாள் இருக்கும். அது ஃபஸ்ட்டு மேலே உள்ள தாள் மட்டும் தான் நமக்கு வேணும். அடியில் உள்ளது தேவையில்லை. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ காமிக்கிற மாதிரி அதை பொறுமையாக ஜாக்கிரதையாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ அந்த பிளேஸில் நமக்கு எப்படி வச்சா கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வச்சு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா, ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த தோடில் அந்த பீஸில் நான் என்னோடய ஃப்ளார் கீழே இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் இந்த ஃப்ளாரை நான் கீழே தான் வைக்கிறேன். வச்சு அந்த ஃபெவிகால் இல்லைனா அந்த க்ளூவை நம்ம என்ன செய்கிறோம்னா அது மேலே பொறுமையாக, ஏன்னா நமக்கு தெரியும் டிஷ்யூ பேப்பர் சீக்கிரமாக கிழிஞ்சிடும். இல்லைனா எவ்வளோ பொறுமையாக முடியுமோ அவ்வளோ பொறுமையாக நீங்கள் இந்த க்ளூவை ஜாக்கிரதையாக அடிச்சுக்கோங்க. இருக்கிற அடுத்த பீசஸையும் நமக்கு கீழே அடியில் உள்ள க்ளே தெரியாத மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். க்ளூ ஒட்டாத இடத்துலலாம் ஜாக்கிரதையாக நம்ம பார்த்து நல்லா க்ளூ ஒட்டிக்கலாம். எங்கேயும் இல்லாத மாதிரி எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடி நமக்கு எந்த ரீசனும் தேவையில்லை. வேணுங்கிறவங்க பின்னாடியும் கொடுக்கணுன்னாக்கா அஃப்கோர்ஸ் தாராளமாக பின்னாடியும் கொடுத்துக்கலாம். நம்ம க்ரியேட்டிவிட்டி தான், எது வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் சும்மா வெறும் க்ளூ மட்டும் கொடுக்குறேன். அதில் இது காஞ்சதுக்கப்புறம் நமக்கு க்ளாஸ் எஃபெக்ட் கொடுக்கும். அதாவது வார்னிஷ் கோட்டிங் கொடுத்த மாதிரி இருக்கும். இது காயட்டும். நான் ரூம் டெம்பரேச்சரில் 1 மணி நேரம் காயறதுக்கு அப்படியே விட்டுடுறேன். நான் டிஸ்டர்ப் பண்ணாமல். இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடலாம்னா, நம்ம ஹோல் இருந்த இடத்துல நம்ம ஹோல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹோல் இருந்த இடத்துல ஹோல் பண்ணிட்டு நான் இப்போ இதுக்கு நான் நார்மல் நெயில் பாலிஷ் கோட்டிங் கொடுக்க போகிறேன். அதாவது நார்மல் நெயில் பாலிஷ்னாக்கா கிளியர் நெயில் பாலிஷு, அதாவது நல்ல கிளியராக இருக்கிற நெயில் பாலிஷை மேலே கோட்டிங் கொடுக்குறேன். எப்படின்னா நல்ல திக்காக கொடுக்குறேன். நான் லைட்டாக கொடுக்கல. ஐ மீன் அந்த நெயில் பாலிஷ் நல்லா அதில் நிற்கிற மாதிரி கொடுக்குறேன். ரெய்சின் இருந்தால் கூட, நீங்கள் ரெய்சின் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெய்சின் இருந்தால் கூட நீங்கள் ரெய்சின் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு டெக்ஸ்சரு. இப்போ ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. நான் நல்லா அதை காய வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம ஹூக்கு ஜம்ப்ரிங்குக்கு தகுந்த மாதிரி ஜம்ப்ரிங் அண்ட் ஹூக் போட்டு நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பியூட்டிஃபுல் டிஷ்யூ பேப்பர் இயரிங் ரெடி ஆகிடுச்சு. இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்னும் நிறைய வீடியோஸ் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டண்ட்டாக என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.